நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடருகிறது. அந்த வகையில் நம்ம நல்ல தண்ணிக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நண்பர்கள் கேட்டதுக்காக விரால் மீனை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். ஏதாவது அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காஸ் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிச்சிட்டா, விட்டுட்டா. என்னடே இது சைஸ்ண்ணே. இப்போ அடித்தது அடிக்குமா? எப்படி அடிச்சது? அடிச்சிட்டீங்களா? ஏன்னா சொன்ன மாதிரி அடிச்சிட்டீங்களே. இவன் தான் அப்போதே கடிச்சிருப்பானா? ஆ முத வராளா? வர நண்பர்கள் கேட்டதுக்காக விரால் மீன் பிடிக்க வந்துட்டோம். விராலும் பிடிச்சிட்டோம். உள்ள வார நல்ல பைய கட் பண்ணி அடுத்து ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. Just miss it. சின்னது பொடுசுண்ணா. அப்ப என்ன அடி அடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த அடி அடிச்ச ஓகே வட்டாமாமே. இவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஒரு நாள் பதவியில உட்காந்து பாருங்க, வலியும் வேதனையும் தெரியும். ஒரு நாள் நீங்க அந்த மீன் பிடிக்க வந்து பாருங்க, அப்பதான் நாங்க போடுற அவஸ்தை உங்களுக்கு தெரியும். தலை வாரான், தலை அடிச்சிங்களா? சொன்ன மத்தியில வாரான்ல. அம்மா சைஸ் சரியான சைஸ். சூப்பர். சொல்லிட்டு சார் கில்லி. வாங்க அம்பளி மாமா. ஸ்னேக் ஹெட் வந்தான். ஸ்னேக் ஹெட் அந்த ஊர் வரல தானே? ஆமா, இந்த வயிறு வெள்ளை எடுக்கல. இல்லை, எனக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சதை சொல்றேன். கடல் மீன் கட்டிங்கன்னா தெரியும், இது கட்டிங்கன்னா தெரியாது. எங்களுக்கு அப்படிதான் ஒருத்தன் சொல்லி ஏமாத்துனாங்க. சரி, இதை எடுத்து உள்ள போட்டுருவோம். உள்ள எடுத்து போட்டு அடுத்து பார்ப்போம். சின்னதுண்ணே. ரெண்டு செதில் இருக்கு. எப்படி? ரெண்டு முள்ள அடி ஏறி வந்திருக்கு. கட்டுங்க குட்டி மீன். சரி, சைடில் அடிச்சிருக்குமோ? உண்மையிலே செதில் தான். சரி, ரைட்டு. ஊக்கப்பெல்லாம் கரெக்டாக தான் அடிக்கிறோம். சைஸாக இருந்தால் ஊக்கப்பாயிருக்கு. ஐயோ, கரெக்ட். கண்ணமைக்கிற நேரத்தில் ஒன்று தூக்கிட்டோம். கரெக்டாக அப்போதான் க்ளோஸ் பண்ணுற அடிச்சிட்டீங்க. கண்ணமைக்கிற நேரத்தில் கடத்திட்டோம் கைப்பிள்ளையே. தூக்குண்ணே. இந்தாங்கண்ணே ஆயுதத்தை பிடிப்போம். இந்தாங்க ஆயுதம் லிப் கிரிப்பர். பாருங்க, இதெல்லாம் லிப் கிரிப்பர் எடுத்து வச்சிருக்காரு. அது மட்டுமா? இழு லிப் கிரிப்பரை வாய்ப்பிலே விட. உனக்கு அவ்வளோ ரோசமா? சரிதான், இவனுக்கு வேற லிப் கிரிப் வாங்கணும் போது. இதே மீனை பிடிக்க ஒரு ஆள், அந்த மீனை பேணு பார்க்க ஒரு ஆள். அதெல்லாம் எப்படி கிண்டுனீங்கன்னா செத்து போயிடும். நீங்களே எடுங்க.
அது அந்த முள்ளை கரெக்டாக பார்த்து அடிச்சுட்டோம். சார் கேமா நல்ல ஊக்கப்பு, இதுதான் வசமான ஊக்கப்பு. முழுங்கிட்டான். சூப்பர் ஊக்கப்பு, சரியான ஊக்கப்பு. சைஸ் பாருங்க. நல்ல சைஸ். ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சைஸும் கிடையாது, நார்மல் சைஸ். ஏ அடிச்சிட்டா. தவளை புழுந்தோட அடிச்சிட்டா. பார்த்தனே. புழுக்க சி இவன் தாங்க புழுக்க. போட்ட ஸ்பாட்ல அடிச்சிட்டானே. இவன் தான் புழுக்க. தரையில கூட உள்ளல. இது வந்து சின்ன சைஸ் மீன், நம்ம நல்லா ரிலீஸ் பண்ணுறோம். சரிங்களா? அட்டிய கேளி போயிட்டுவோ. போயிட்டு ஜம்போ சைஸில் ரிட்டர்ன் ஆகி அழகு. எப்படி எப்படி உள்ளே போயிட்டான். அதில் சேதர் படுத்துருக்கேன், ஓடிடுவான். சார் இந்த மனசு தான் சார் கடவுள். எல்லாரும் இந்த தவளை யூஸ் பண்ணோம். இந்த தவளையில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஸ்பின்னரை கொண்டு போயிட்டு ஆனால் முங்கிடுது இந்த தவளை. சரிங்களா? இப்போ வந்து இந்த தவளை போட போகிறோம். இது வந்து பிராவோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது டூப்ளிகேட், ஒரிஜினல் பிராவோ கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் நான் வாங்கியிருக்கிறேன். மேலே அந்த ரப்பர் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். இது ஏதோ செருப்பு மாதிரி இருக்குது, ஊக்கப்பே ஆக மாட்டேங்குது. இப்போ வேணால் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் பிராவோ வந்து பயங்கர ரிசல்ட் கொடுத்த தவளை பொம்மை. ஏன்னா முதல்ல நான் வீடியோ போட்டது ஃபுல்லாக பிராவோ வச்சு தான் மஞ்சள் கலர் வச்சு அடிச்சிருப்பேன், ஃபுல்லாக அடிச்சிருப்பேன். இது வேஸ்ட்டாக போச்சு. போட்டு பார்ப்போம். சைஸ்னா நல்ல பிராவா இருந்துச்சுன்னா இருக்கும். சொன்ன மாதிரி ஆயிட்ட. கொட்டை வேஸ்ட், வேரிக்காய் கொட்டை மாதிரி இருக்குன்னு வாங்கிட்டு வேஸ்ட்டாக போகும். அடிச்சிட்டியா? வாடு அப்பா. சார் பரவாயில்ல, ரீசனபிளான சைஸ். நான் இந்த பிராவோல இதான் மொத மீன் நண்பா. நான் போய் சொல்றேன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, இதான் மொத மீன். இந்த தவளை வாங்கி வெட்டியே தான் கிடந்திருக்கு. மொத மீன் இப்போதான் ஊக்கப்பாயிருக்கு எனக்கு. எவ்வளோ பெரிய மீன்லாம் விட்டுட்டு போயிருக்கு தெரியுமா அந்த பிராவோ வச்சு. சூப்பர் சைஸ். அதில் அழகான சைஸ், பிடிச்சதுல தரமான சைஸ். இதில் இன்னைக்கு பிடிச்சதில்ல அது நல்ல சைஸ். பிராவோ, டூப்ளிகேட் பிராவோ. நான் எல்லாமே உங்களுக்கு தகவல் சொல்லியே தான் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆக முடியும். எனக்கு அதான் வருத்தமான விஷயம். ஏன்னா இந்த தவளை வாங்குங்க, இந்த பொம்மை சரியில்லை அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எதனால சரியில்லை அதெல்லாம் சொல்லி தானே போடுறீங்க. எல்லாத்தையுமே நம்ம சொல்லி போடுதோம். இருந்தாலும் நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச எல்லாம் ஓப்பனாக சொல்லி கொடுத்துடணும், நேராக நின்று சொல்லி கொடுக்குற மாதிரி. அதுதான் நம்மளோட கான்செப்டே. சரி, வளவளன்னு பேச விரும்பல, எடுத்து போட்டு அடுத்து அடிக்கும். சத்திய சோதனை பாருங்கல. சரி, நான் அதை அடிக்குன்னு சொல்லி தான் கேமராவே ஆன் பண்ணேன். இவ்வளோ விட்டு அடிச்சு நிறைய நண்பர்கள் நினைக்கிங்க விட்டு அடித்தா மீன் அடிச்சிருன்ட்டு. விட்டு அடித்தாலும் மீன் அடிக்க முடியும். விட்டு இதுக்கு மேலே எப்படி விட்டு அடிக்க முடியும்? அடிச்சிட்டா விட்றாயே. அம்மா ஃபைட்டு தான். சைஸா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, பிடிச்சிருங்கண்ணே. அம்மா பிராவோட ஆக்கத்தை பார்த்துக்கோங்க. இந்த ஆக்கத்தில் தான் இருக்கு பிராவோ. பிராவோ இதான் பிராவோ. சரி, சூப்பர். சரியா இருக்கால பிடிச்சோன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து
இந்த ஏரியாக்காரங்க வந்து இறால் குஞ்சு விட்டுருக்குறாங்களாம். நம்ம அது விவரம் தெரியாமல் ஒரு 2-3 மீன் பிடிச்சோம். கேட்டோம், தம்பி இதில் குஞ்சு விட்டுருக்காங்க, நீங்கள் அங்கிட்டு போய் பிடிங்க அப்படின்ட்டாங்க. இதனால தான் நான் நல்ல தண்ணிக்கு இடம் சொல்லலை. சரிங்களா? நான் பிடிக்கிற இடத்த நீங்கள் பகிர்ந்து போடுவீங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதுதான் நல்ல தண்ணிக்கு ஸ்பாட்டே சொல்கிறது கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அங்கே பிடிக்கூடாதனால நம்ம இங்கிட்டு இன்னொரு குளம் கிடக்கு, அங்கிட்டு போகிறோம். அதுலேயும் யார் எதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம அங்கேருந்து இங்கிட்டு தள்ளி வந்துட்டோம், இந்த குளத்துக்கு இங்கிட்டு வந்துட்டோம். அதனால் அந்த பக்கம் பிடிக்கூடாதுட்டாங்க. சரி பாருங்கள், அடுத்து எதாவது அடிக்காம பார்ப்போம். இதில் ட்ரை பண்ணோம், ஒன்றுமே இல்லை. என்ன முதல்ல மொக்க பிராவை வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அங்கனக்குள்ளே கூத்து ஊற்றிருப்போம். அப்படியே அவர் வந்து கேட்டாலும் தண்ணிக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருப்போம். அடிச்சிங்களா? எவ்வளோ பெருசு பாருங்க. சரி, நான் என்ன புழுக்க அடிக்கணும், ரொம்ப பெருசு நண்பா. பாருங்க சைஸ் அதுதான். அந்த கிழங்குலேருந்து எடுத்து காப்பாற்றி இங்கே கிழங்கு விட்டாச்சு. ஆனால் யாராவது பிடிச்சிருவாங்க. எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா, நாங்கள் நல்ல தண்ணிக்கு வந்தாலும் இந்த மாதிரி அலைய தான் செய்கிறோம். உடனே ஈஸியெல்லாம் பிடிச்சிடல. எத்தனை ஸ்பாட்டு மாறி இருக்கோன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். மாறிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் மீன் இல்லை, தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு. வெயில் நேரம் பார்த்தீங்களா, நல்லா ட்ரை ஆகிட்டு. நம்ம நண்பர்கள் யாருக்குமே வேட்டையை முடிச்சிட்டாங்க, அதனால தான் நமக்கு அடிக்கல. இதை பாருங்க, உள்ள 2 விரல் கிடக்கு. அதை பிடிங்களேன் கையில், ரெண்டுமே தூக்கி காட்டுங்க. பிடிக்கிற மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? முன்ன கூட நமக்கு முன்னாடி ஆஜராயிருக்காங்க, அதாங்க கடிக்கல. சரி, அடுத்த இடம் போய் பார்ப்போம். தகவல் கொடுக்கணும். என்ன தகவல் அப்படின்னா, வெயில் இல்லை, இதுதான் தகவல் அப்படின்னு கேட்டாங்க. அது தகவல் இல்லை. நம்ம எந்த ஏரியாவுக்கு போனாலுமே இப்போ ராடனியில் வச்சு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம மட்டும் கிடையாது, நிறைய நண்பர்கள் போட்டிருக்காங்க. விரால் மீன் அடிக்கிறது, பாறை அடிக்கிறது, ஊடி அடிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. நம்ம வந்து இடத்தோட ஷேர் பண்ணுறோம், ஒரு நண்பர் வந்து இடம் சொல்லாமல் ஷேர் பண்ணுவாங்க. இப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல உள்ள நண்பர்கள் மீன் பிடிச்சிருந்தாங்க. நீங்கள் கேட்கீங்க விரால் மீன் போடுங்க, அந்த மீனை பிடிச்சி போடுங்க, நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நான் அந்த இடத்துக்காக மெனக்கெட்டு அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணாலும் 1 மீன் 2 மீன் தான் பிடிக்க முடியுது. என்ன காரணம்னா, இந்த உள்ளூர் லோக்கல் கைகள் நிறைய பேர் இப்போ தூண்டி போடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நண்பரை காட்டணும்ல, அதுவே நான் குறை சொல்லலை, நம்ம எல்லாருமே கற்றுக்கணும்னு நினச்சி தான் போடுதோம். அங்கேருந்து வந்தாலுமே ரிசல்ட் நமக்கு இருக்காது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் நிலைமை. கடலாக இருக்கட்டும், நல்ல தண்ணியாக இருக்கட்டும். கடல் தண்ணியில்னா அந்த ஊருக்காரங்களே இப்போ ராரண்டியில் வாங்கி வச்சு அங்கே மீன் பிடிச்சிடுறாங்க. நல்ல தண்ணின்னு வைங்க, ஒரு குளத்தை கைஸ் பண்ணி வருவோம், அங்கே இருந்து அங்கே இடிக்கும் தண்ணி வற்றி கிடக்கு அப்படின்னு அவன்னு பிளான் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அவங்க பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க டெய்லி. அதனால் நமக்கு இறக்கி எடுக்கலை. முதல்ல கூட 1-2 எடுத்துச்சு, இடையில ஒரு 2 மீன் பிடிச்சி அதை காட்டலை. அது எல்லாத்தையுமே நாங்கள் மீன் காட்டுறோம். இன்னொரு 2 இடம் இருக்குது, அப்படி போகிற வழியில் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மீனை காட்டுறேன். சரிங்களா? இந்த இதில் அங்கே இல்லை, இந்த இதில் தான் நின்றுச்சு. அந்த அங்கே போயிட்டான் பாருங்க. அந்த வாரம்
உள்ளே ஒதுங்குது. போட்டாச்சா? இந்தா எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து தவளை வச்சு மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லிங் ஷாட்டை வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முன்னாடி ஆகிட்டோம். சைஸா பாருங்க, சூப்பர் சைஸு. சார் தங்க பாப்பா தான் இவனும். சரியான சைஸுண்ணே. அடாம அசையாமல் இருக்கானே. சரி, அடாம இருக்கு, அசையாமல் இருக்கான். அவன் ஷாக்கிங்கில் இருக்கான். ஏன்னா டக்குன்னு எடுத்துருமா? சாக்கில் இருக்கான் அதில். எடுத்து விட்டுரு. இன்னொருத்தன் கிடக்கான், எடுங்க. இன்னொருத்தனா? இந்த வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு நல்ல தண்ணிக்கு வந்திருந்தோம். ஸ்பாட்டு சூப்பர் ஸ்பாட்டு தான். ஒவ்வொரு இடமா அடித்து பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பிடிச்ச மொத்த மீனுமே காட்டுறோம் பாருங்கள். தலை தான் நமக்கு பேக்ரவுண்டு. எப்படியா ஒரு கிளிப்லேயே தலை வருவார். பாருங்க, சைஸு கேளுங்க. சாமா சூப்பர் தலை. அப்படியே கேட்சப் பண்ணுவீங்க, உள்ளே பறக்கி போட்டுருங்க. ஆமாம், நடு ரோடு நண்பா, வண்டிக்காரங்க நசிக்கிடுவாங்க. பாருங்க அவர் என்ன பண்றாரு பாருங்க. பின்னாடி ஒன்று நடக்கு. சார் எல்லா மீனையும் உள்ள பிடிச்சி போட்டு. ஆமாம், அதுதான் ஸ்னேக் கட்னு பேர் வச்சிருக்காங்க போல. என்னதுல? ஆமாம், தரமான சாட்டு, வலுவான. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு விரால் பிடிச்சோன்பா. ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கமாண்டில், அண்ணே விரால் மீன் பிடிக்கிற மாதிரி பதிவுகள் போடுங்கண்ணே, ரொம்ப நாளாக இந்த ஸ்லிங் ஷாட் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு மெனக்கெட்டு இதுக்காகவே வந்தோம். சரி, 4 மீன் பிடிச்சாலும் அந்த நண்பருக்காக பதிவிடுறோம் அப்படின்ட்டே வந்தோம். இதோ உங்களுக்காக. ஆமாம், வந்ததுக்கு ஏதோ பிடிச்சிட்டோம் இல்லைன்னாம. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஹைக் பட்டனையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னும் 4 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகட்டும். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி இன்னும் ஒரு 10 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகுது ஆகும். இன்னும் வெளியே தெரியாமலே இருக்கும். 2 வருஷம் ஆகிட்டு. 2 வருஷமாக இதுக்குள்ளேயே கடந்து மல்லு கட்டுறோம். நிறைய விஷயங்களை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்க்குற நண்பர்கள் நல்லா பயனுள்ளதாக போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ரீச் ஆகலை அப்படிங்கிற மட்டும்தான் என்னோட மன வருத்தம். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.